இன்றைக்கி எங்கே போகிறோம்னா வயக்காட்டுக்கு தான் போகிறோம். வயக்காடு எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த சேப்பு சொல்ல போட்டாங்களா அந்த ஏரியாவில் மேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கம்பா பக்கம் திரும்பலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். வாங்க போவோம். கலப்பா சரி நான் வீட்டுக்கு போகிறேன். நான் போகிறேன், நீ பார்த்து மேய்ச்சிட்டு வா. சரி நான் வீட்டுக்கு போகிறேன், பார்த்து மேய். பாசம் வச்சிருக்கா போயிருக்காள் பெரிய கலப்பா. டாட்டா டாட்டா பாய், பார்த்து போயிட்டு வா. சரி நீ பார்த்து மேய், நான் வீட்டுக்கு போகிறேன். வைக்கிறேன் பாரு, என்னண்ணே அங்கிட்டு போகிறேன். சரி நான் போகிறேன் கலப்பா. டாட்டாடா பார்த்து போயிட்டு வாங்கடா. நின்றுருக்கேன் பயவில் கலப்பை எல்லோரும் கட்டிட்டு கலப்பை இருக்கானா நம்ம கலப்பை பண்ணிட்டு இருக்கேன். மேய்ச்சல் தான் வந்துருக்கேன் பயவில். ஒரு மாதம் வீட்டில் போட்டேன். டாடா இன்னும் நிற்கிறாங்க எனக்காக நின்றுக்கிட்டு அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் வரலடா, நீ பார்த்து போய் மேய்ச்சிட்டு வா. அவன் போகிறாங்க வான்றேன். ஒரு அத்தை கூப்பிட்றியா பாரு, எல்லாத்தையும் கூப்பிட்றியா, வீட்டுக்கு போறியா ஓனருண்டு. டாட்டா பார்த்து இன்னும் அப்படியே நிற்கிறேன். ரொம்ப பாசம் வச்சுருவேன் கலப்பை. பெரிய கலப்பை ரொம்ப பாசம் வச்சுருக்கடா கலப்பை. இந்தா இல்லை கலப்பை போயிட்டாயிடா போகணும்டா. சரி வா, கேமரா மூத்தம் கொடுத்து அப்படியே வா போ. கலப்பா வாடா, அவன் போயிட்டாயிடா வர. என்ன வேகத்தில் போயிட்டாங்க வர. வாடா கலப்பா, அதெல்லாம் போயிட்டாங்கடா. நீ ஒருத்தன் தான்டா பாசம் வச்சுருக்க. மீதியெல்லாம் ஓனர் வந்தாங்கன்னா வராட்டின்னு போயிட்டாங்க. ஏலியன் நீலாம் விட்டுட்டு போகிற, உனக்கெல்லாம் என் மேலே பாசமே இல்லை. அதே எப்படி பாசம் கிடையாது ஓடுறதுல இரு. என்னமோ ஒரு புல்லு கூட விடாமல் மேய்ச்சிற மாதிரியே வெம்மா வந்துட்டீங்க. நான் பாதி வேறு காணா உள்ளே வச்சதுக்குள்ளே. ஆடெல்லாம் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரெக்கவரி ஆகுது. இருந்தாலும் மதிய தண்ணி, இந்த அக்னி வெயிலுக்கு தண்ணி மதியம் தான் குடிக்க வேணுமா, சூடு குறையும். தண்ணி தான் விட்டு போய் விடுறோம். இன்னும் அந்த கம்மாயில் தண்ணியில் மேட்சன்லாம் வந்துருச்சுங்க. நல்லா மழையை முந்தா நாள் கடைசியாக போட்ட வீடியில் அப்போ ஒரு 10 நிமிஷம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்லா மழை பெஞ்சிச்சு. எனந்தோ அதுவும் பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் தண்ணி தான் கொஞ்சம் சிரமம். நீங்கள் எல்லாம் அந்த வயக்காடு போகணும்னு நினைக்கிறேன். இந்த அங்கூர் வயக்காடு அது வேணாங்க, நம்ம இந்த பக்கம் தான் போகணும். இன்றைக்கி கம்மா பக்கம் வந்துட்டு காலையில் மதியத்துக்கு அப்புறம் தண்ணிக்கு விட்டுட்டு மேட்டுக்காடு போவோம். அங்கே மரம் நல்லா இருக்குது, நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் இவங்க படுக்க மாட்டேன்றாங்க. அதனால தான் இன்றைக்கி காலை இங்கிட்டு வந்தாச்சு, மதியம் அங்கிட்டு போவோம். நம்ம அம்னியாத்தா உடம்பு சரியில்லாமல் போனது ரொம்ப வத்தி போச்சுங்க. நல்லா இருக்குது. மேய்ச்சல் காலத்து கூட நல்லா இருந்துச்சு. இப்போ மேய்ச்சல் வந்ததுலேருந்து மொத்தமாக எலும்பு தெரியுது. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதம் ஆகும் போலக்கே தேடி வர்றதுக்கு. நம்ம கலப்பையும் ஒரு மாதம் வீட்டிலே கடந்தேன். அப்போ உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக கழுத்து தேர்த்தி கொண்டு வந்தேன். நீங்களும் கேட்டீங்க கலப்பை யாரும் மரத்துலேயும் நினச்சேன். ஆனால் கமெண்ட் அப்போ தான் கேட்க ஆரம்பிச்சிங்க. நேற்று வீடியோலேருந்து பார்த்தேன். கலப்பை எங்கே வேரிஸ் கலப்பை எப்படி நீங்கள் பயிர் அப்படி நல்லா ஆக்டிவாக இருக்கேன். அப்போ நம்ம கலப்பேன் அப்படியே கருப்பு சாமியோட ஜெராக்ஸ் மாதிரியே இருப்பேன். நான் கலப்பா உனக்கு கூட நிறையா பேர் ஃபேன் இருக்காங்கடா. இல்லை கலப்பா உனக்கு எம்புட்டு பேர் இருக்காங்க. கொம்பு இப்போ தான் முளைச்சிருச்சு. சின்ன பிள்ளை நல்லா முட்டிக்கிட்டே இருக்கேன். இன்னும் அந்த முட்டுற பழக்கம் இருக்குது. டேய் ஆனால் கொம்பு பெரிய கொம்பாச்சுன்னா நம்ம கருப்பை கொம்பு கணக்காக இருக்கும். என்னடா கலப்பை அப்படியே தாண்டா இருக்கும். நம்ம வயக்காடுக்கிட்ட வந்தாச்சுங்க, போய் பார்ப்போம். கோரை ஆச்சு, நானே கிட்ட போய் பார்க்கலாம். அன்றைக்கும் நெக்ஸ்ட் மாயக்கா என்ன மாயக்கா இந்த பக்கம் கோரை புள்ளவே காணா. மேட்டுக்காட்டில் கூட நல்லா இருந்துச்சு. இங்கே வயக்காட்டில் என்னன்னு தெரில. இங்கே பாருங்க ஒன்றுமே இல்லை, பசப்புள்ள நேரம் வளர்ந்துருக்குன்னு நான் நினச்சேன். ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஆனால் சேப் சோளத்தை பார்த்தீங்களா எந்த அளவு ஹைட் வளர்ந்துச்சு. இவங்க நல்ல கோரை இருந்தாலே மேய மாட்டாங்க. இதில் ஒரு சுத்தமாக புல் இல்லையா நடப்பாங்க. போன மாதம் இதே டயத்தில் இந்த வரப்பில் ஒன்றுமே இருக்காதுங்க. வெறும் பட்டு போய் காஞ்சி இந்த முட்டு புல் இருக்கும். அதுக்கு சண்டை போட்டு ஒன்றுக்கு முட்டு போட்டு சண்டை விடாங்க. இன்றைக்கி புல் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் மேயுமா சும்மாவே இதாக இருப்போம். நடந்துக்கிட்டே திடுறாங்க. கருப்பே இன்றைக்கி மழை வருமாடா? எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மழை வரும்னு நினைக்கிறேன். நேற்று கொஞ்சம் மழைக்கு முன்னாடி முந்திக்கிட்ட முந்தா நாள். வாங்க சேப்பு சோளம் கிட்ட போவோம். கிட்டத்தட்ட ஒரு ஆள் மட்டத்துக்கிட்ட நல்லா வளர்ந்துருச்சு பாருங்கள். நல்லா வாடி கிடந்துச்சு. மழை வந்துச்சு, நல்லா வளர்ந்துச்சு. இப்போ மறுபடி வாடுது. திருப்பி ஒரு மழை வந்துச்சுன்னா இந்த அங்கிட்ட நல்லா வளர்ந்துச்சு பார்த்துங்க. எப்படி வளர்ந்துச்சு பார்த்தீங்களா? நல்லா அப்படியே இதெல்லாம் இன்னும் தண்ணி பார்த்தோம், இன்னும் உரம் மட்டும் நல்லா வளரும். எப்பயுமே இந்த சேப்பு சோளத்துக்கு இதுக்கெல்லாம் நல்ல ரேட்டு போங்க. ஒரு குண்டால் குறைஞ்சபட்சம் 1000 ரூபா கீழே குறையாது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 4000 ரூபா போச்சு ஒரு குண்டால்லாம். இந்த வட்டம் எனக்கு தெரிஞ்சு விளைச்சல் கம்மியாக தானே இருக்குது. அதனால் ரேட்டு எக்கத்துப்புலாமல் ஏறும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு குண்டால் 1500 கூடவே போகலாம். ஏன்னா அந்த வட்டம் யாரும் சரியாக போடல. எதுக்கு இப்படி நடக்கிறாங்க தெரியலையே. நடக்கிறாங்க நடந்துக்கிட்டே இருப்பாங்க போல். இவங்க எல்லாம் இந்த அத்தை பக்கம் போகிறாங்க. அங்கிட்டலாம் வாய் கேட்டாதுங்க ஒன்றும் இல்லை. எல்லாமே செம்பரியாடு அங்கிட்டு மேய்ஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே தான் கொஞ்சம் பசப்பு நல்லா கிடக்கு. முந்தா நாள் வீடியோ போட்டேன் இல்லை நம்ம கருப்பை ராசிக்காரன்னு சொல்லி அந்த வீடியோவில் மழை வருதுல்ல. அதுக்கு நம்ம ஊர் பக்கத்தூர் அந்த ஏரியாவில் அப்படி மழை இறங்கி நமக்காக ஒரு 10 நிமிஷத்தோட மழை காற்றுலாமா. அவங்களுக்கு காற்று மழைக்கும் இந்த மாதிரி போஸ்ட்டு ஒரு 10 போஸ்ட்டை அடித்து உடச்சி பறக்கட்டு போயிடுச்சு. நம்ம மார்வல் படத்தில் மாதிரி நம்ம பேட்மேன் சூப்பர்மேன் எல்லாம் சண்டை போட்டால் போயிருக்கோம். அந்த மாதிரி உடச்சி வரிசையாக 10 போஸ்ட்டு காலி. அப்புறம் நைட்டு ஃபுல்லாக நம்ம கரண்ட் எல்லாம் போட்டாங்க. அப்புறம் 11 மணிக்கு மேலே தான், நைட்டு 11 மணிக்கு மேலே தான் வந்துச்சு. சரியான காற்றுங்க அந்த பக்கம். மழை கூட கம்மி, ஆனால் காற்று ஓவர் காற்று. எங்கிட்ட ஒரு நைட் நேரம்னால யாரும் தோட்டத்தை போடல. பகல் நேரமாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் 8 போஸ்ட்டவே சார்ஜ் பிடிச்சுன்னா அப்போ எப்படி காற்று அடிச்சிருக்குன்னு பார்த்துங்க. சொட்டாக்குன்னு உடச்சே தூக்கி எரிஞ்சிருது. நான் தான் ஒன்றும் இல்லைன்றேன். அப்புறம் இருக்கிற வெறும் நடையாக நடக்கிறாங்க. எங்கிட்டலாம் மேட்சை இல்லை. அதுதான் மேட்ச் அந்த பக்கம். நம்ம கிடாக்கு ரெஸ்ட்டு கொடுக்கலான்னு பார்க்குறேன். இன்னும் ஒரு 3 ஆடு இன்னும் வரட்டாமல் இருக்குது. ஒத்த குட்டி பாட்டெலாம் விரட்டிற நேரம் அவன் சின்ன வளர்ச்சி பூச்சி வரி குதிரெலாம் இன்னும் வரட்டாமல் இருக்காளுங்க. இத்தனைக்கு மழை நனையவில்லை. மழை நனைய விட்டால் தான் எனக்கு வரட்டுன்னு நினைக்கிறேன். பச்சை இருக்குது ஆனால் என்ன தெரியல வரட்டாமல் இருக்காளுங்க. இருந்தாலும் குட்டியை வளர்க்குறாள் போல். நானும் விட்டுட்டேன். ஆடு வெட்டிச்சுன்னா அந்த கடாவை எடுத்து வந்து 3 பற்றி வீட்டில் விட்டு நீங்கள் ஆடை மட்டும் பத்திரம் நல்லா ரெஸ்ட் கொடுத்து கடாவை தேத்தனுங்க. ரொம்ப ஓடிக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம ஆடு வெட்டுது, இன்னொரு ஆடு வெட்டுது. பக்கத்தூர் போனால் மேட்டுக்காடில் அங்கிட்டு ஆடு வெட்டுது. ஏன்னா எல்லா பேரும் இந்த கடா பார்த்துட்டு
கொடியாட்டு கடா ஒன்று கொடியாட்டு கடான்னு சொல்லி வளர்த்து போட்டு பயவில் இன்றைக்கி ரொம்ப ஓடி போயிட்டேன். இவனுக்கு லீவ் கொடுக்கணும். பாருங்க எப்படி ரொம்ப அப்படியே ஓடிங்கிட்டான். என்ன செய்ய அப்படியே இருக்கிற ஆடெல்லாம் வரட்ட ரொம்ப இதாகிட்டேன். ஆக்சுவல் என்ன வேணா இது வேணுமா? இது எங்கடா இருக்குது? ஒன்றும் கூட இல்லையாடா. தரா எவ்வளோ முதல்லாம் கூப்பிட்டானே கொஞ்சமாக மறந்தேன். திருப்பி என் பேர் சொன்னேன் வந்துட்டேன். எக்கு போட்டு திம்பியான். இப்போ அவன் கீழே ஓடுலேருந்து இப்போ தான் கொஞ்சம் சுறுசுறுப்பு வரையா. செம்பரி ஆடை பார்த்துட்டு நம்ம ஆடுக்கு தண்ணி குடிக்கந்தான் அந்த பக்கம் போகுது. அது தண்ணி காலியாக போச்சுங்க. அன்றைக்கி சூப்பர் தண்ணி எனக்கு தெரியல. ரோச்சே அந்த தண்ணி காலியாக போயிடுச்சு. ரோச்சி திரும்ப வாங்கிட்டு தலைகே தலைகே ரொம்ப மேய்ஞ்சி இருக்கிற ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க. ஆடி மாதம் வரைக்கும் வேணும். ரெஸ்ட் எடுக்க கொஞ்சம் நேரம். நீங்கள் எல்லோரும் ரொம்ப மேய்ஞ்சி தவிச்சு போயிட்டீங்க. அப்படியா நைஸா லீஸா? என்னடா கருப்பா போனேன் திருப்பி வந்துட்டு அதுக்குள்ளே என்னடா என்னடா கருப்பா தண்ணி தாக எடுத்துச்சா வந்துட்டு ஆடு வரட்ட போனேன். செம்பரியாடு கொடுத்தல. சரி நான் விட்டுட்டு போயிடுன்னு பார்த்தேன். திருப்பி ஓடியான்ட்டாங்க விவரமா. சரி பயபில் விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சேன். பயபில் போனோன்னே திரும்பி ஓடியான்ட்டான். நான் கூட சரி இன்றைக்கி ஒரு நாள் போல் அங்கேயே இருப்பேன் நினச்சேன். வந்துட்டான். சரி அப்படியே பசங்களை பற்றி போய் தண்ணிக்கு விடணும். நேற்றெல்லாம் வந்து நிப்பாட்டும் போது எவனும் நிற்கிறதில்ல. இன்றைக்கி தன்னாலே வந்து நின்ட்டாங்க. நல்லா அமைதியாக ரெஸ்ட் எடுக்கவும் தெனா விட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா அங்கே தூக்கம். அதுக்கப்புறம் பொறுமையாக போய் தண்ணி குடிச்சிடுவோம். நான் பண்ண போகிறேன். நான் தாய்க்கிழவி உனக்கு தூக்கம் வருதா? ஸ்கைப்பாலே போம்மா வீட்டுக்கு. அப்படியே பேசாமல் நல்லா நல்லுங்கடா. இந்த மரத்தில் பழத்தில் போட்டு வரிசையாக நட்டு வச்சுருக்காங்க. எங்கிட்ட 100 நாள் விளையாட்டுறதுல உருப்படியான ஒரு விஷயம். அந்த ரோட்டு ஓரத்தில் மரம் நட்டுருக்காங்க. இந்த மரம் ஆடு மாடு தின்னதாக இருந்தாலும் நல்லா நல்லதுக்கு வருங்க. இப்போ எங்கே வந்திருக்கோம்னா நேராக அந்த பக்கம் வேட்டுக்காடுக்கு வந்திருக்கோம். பாட்டி வைக்கணும் இந்த போகிறாங்க பார்த்தீங்களா. வெயில் அடி தெரியலையா? கொஞ்சம் நல்லா நிழலில் படு. அப்புறம் வெய்வோம். எப்படி ஒரு நிழல் நல்லா இருக்குது பா. வேப்ப மரத்துக்கு இடு கொடுக்கும். ஆனால் இது என்ன பேருன்னு எனக்கு தெரில. புங்க மரம் மாதிரியே இருக்குது. ஆனால் இது புங்க மரம் இல்லை. புங்க மரம் இருந்தால் ஆடு தின்னும்ல. இது பேர் விருவிலி மரம்னு நினைக்கிறேன். ரோட்டு ஓரத்தில் நட்டுருப்பாங்க. எந்த ஆடு மாடு தான் தின்னாது. இந்தா தொட்டு கூட பார்க்க மாட்டேன். எப்படி ஒரு நிழலுங்க நிற்க மாட்டேன்றாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு நாள் பழகிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 4 மணி போல் மேட்சில் பற்றிக்கிடுவோம். வீட்டில் என்ன வெக்க அடிக்குதுங்க. இருந்தாலும் இப்போலாம் வெக்க கொஞ்சம் கம்மி. போன மாதம் ரொம்ப இதாக இருக்குது. இது என்ன 4 பக்கம் காற்று வந்துக்கிட்டே இருக்கா. அவங்களுக்கு நிழல் வரையா ஜிலுன்னு இருக்கும். உடம்பு சூடு ஆகுது ஆடுகளுக்கு. அந்த வெக்க கொஞ்சம் தனியும். நம்ம பசங்க மேட்சில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பச்சை புல்லை பார்த்தோன்னே வெயிலாகுது ஏதாவது வேறு வழியில் மேயும்லான்னு மேயிறாங்க. வெயிலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சுங்க. மணி 4 மணிக்கிட்ட ஆகுது. இருந்தாலும் என்ன இன்னும் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஒரு 1/2 மணி நேரத்தில் நின்றாங்க. அதுக்கு மேலே நிற்க மாட்டேங்கிட்டாங்க. இன்றைக்கி என்னமோ மேகமே இல்லைங்க. மழை வர மாதிரி எதுவும் தெரில. மழை இன்றைக்கி வர டவுட்டாக இருக்குது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் போட்டு லைக் தட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வீடியோவில் உங்களை சந்திக்கும். அது வரைக்கும் நான் உங்கள் வைரம். பாப்போமா. சியூ டாடா பாய். மழை வரும்னு நீ கண்டிப்பாக வேண்டுவோம்.